நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சில்ட்ரன்ஸ் டைமுக்கு வெல்கம் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சில்ட்ரன்ஸ் டைம் ஆரம்பிப்போமா? ப்ரேயர் பண்ணி ஆரம்பிப்போமா? சரி ஆரம்பிப்போம். ஓகே குட்டீஸ், எல்லாரும் கை கூப்பி கண்ணை மூடுங்க. ஸ்டார்டிங் ப்ரே பண்ணலாம், ஓகேவா? ஓகே, எல்லாரும் கண்ணை முடியாச்சா? ஓகே. அன்புள்ள ஏசப்பா, இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசிரியத்தாங்க ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு பிரோஜனமாக்கித்தாங்க. எங்கள் கூடவே இருங்க ஏசப்பா. தொடக்கம் முதல் முடிவு வர எங்கள் கூடவே இருந்து ஆசீர்வதித்தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். டே ஆல்வின், நம்ம இப்போ சூப்பராக ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன ப்ரோக்ராம்டா? அடுத்து நம்ம அண்ணாமார்கள் ஆக்ஷன் சாங் சொல்லி தர போகிறாங்க. அப்படியாடா? சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு வந்துடுவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டான்ஸ் ஆட போகலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்க? அப்படிதான், சூப்பரா இருக்கீங்களா? ஆமா ஆமா. சரி, இந்த நியூ இயர்ல உங்களை பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம பாட்டு பாடிடலாமா? என்ன ஃபர்ஸ்ட் என்ன பாட்டுனே பாட போறோம்? ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு பாட்டு, புது பாட்டு சொல்லி கொடுத்து வந்துருமா? என்ன பாட்டு? ஏதோ சீடு வேஸ்ட் பண்ணாத வேஸ்ட்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அதேதான், அந்த பாட்டு தான் பாட போறோம். சரி, பாடிடலானே. என்ன பிள்ளைங்களை எழுப்பி விட சொல்லுங்கண்ணே. ஆமா ஆமா, எல்லாரும் எஞ்சிக்கோங்க. சீக்கிரம் எந்திங்க. தாத்தா பாட்டி மாதிரி எந்திக்காங்க. நீங்க சட்டை எந்திங்க பார்ப்போம். பாடலாமா? பாடலாமா? Faith like a mustard seed இருந்தாலே fantastic result எனக்கு கிடைக்குமே. Holiness and passion ஆக இருந்தாலே heavenly army என் பக்கம் இருக்குமே. Faith like a mustard seed இருந்தாலே fantastic result எனக்கு கிடைக்குமே. Holiness and passion ஆக இருந்தாலே heavenly army என் பக்கம் இருக்குமே. Igniters நாங்க தானே எழுப்புதலை பரவ செய்வோம். Igniters நாங்க தானே எழுப்புதலை பரவ செய்வோம். heavenly army எங்கள் சேனை, எதற்கும் துணியும் எங்கள் சேனை. heavenly army எங்கள் சேனை, எதற்கும் துணியும் எங்கள் சேனை. வேதத்தின் வார்த்தையை வேஸ்ட் பண்ண மாட்டோம். உலகம் சொல்லும் பொய்களை டேஸ்ட் பண்ண மாட்டோம். சத்தியத்தின் பாதையை லீஸ்ட் ஆக்க மாட்டோம். சாட்சியாக வாழ்வதை ஹேஸ்ட் ஆக்க மாட்டோம். வேதத்தின் வார்த்தையை வேஸ்ட் பண்ண மாட்டோம். உலகம் சொல்லும் பொய்களை டேஸ்ட் பண்ண மாட்டோம். சத்தியத்தின் பாதையை லீஸ்ட் ஆக்க மாட்டோம். சாட்சியாய் வாழ்வதை ஹேஸ்டாக்க மாட்டோம். இக்னைட்டர்ஸ் நாங்க தானே எழுப்புதலை பரவ செய்வோம். இக்னைட்டர்ஸ் நாங்க தானே எழுப்புதலை பரவ செய்வோம். heavenly army எங்கள் சேனை, எதற்கும் துணியும் எங்கள் சேனை. heavenly army எங்கள் சேனை, எதற்கும் துணியும் எங்கள் சேனை. சூப்பர் ஆக்ஷன் பண்ணீங்க குட்டீஸ், எல்லாரும் சூப்பரா இருந்துச்சு. அப்படிதானே பாட்டு? சரி, என்ன நம்ம அடுத்து என்ன பாட்டு பாட போறோம்? அடுத்ததா நம்ம விபிஎஸ்ல கத்துக்கிட்ட ஒரு பாட்டு பாட போறோம். இந்த கோல்டன் சிட்டி ஒரு அந்த பாட்டா? அந்த பாட்டு இல்ல என்ன ஓ மேல வச்ச அன்பு, அந்த பாட்டு தான் அந்த பாட போறோம். பாட்டா? சரி, அந்த பாட்டு பாடிடலானே. குட்டீஸ் வாங்க, எல்லாரும் சேர்ந்து அண்ணங்கமார் கூட ஆடலாமா? அழகான பட்டணம் என் இயேசு கட்டுறார், அதற்குள்ளே போகத்தான் ஆயத்தம் பண்ணுறார். அழகான பட்டணம் என் இயேசு கட்டுறார், அதற்குள்ளே போகத்தான் ஆயத்தம் பண்ணுறார். என்ன உன் மேல வச்ச அன்பு, எப்போதும் என்ஜாய் பண்ணி பாடு. என்ன உன் மேல வச்ச அன்பு, எப்போதும் என்ஜாய் பண்ணி பாடு. Only one God, Jesus is God, heavenly God. Jesus is God, only one God. Jesus is God, heavenly God. Jesus is God. தரையெல்லாம் தங்கமா,
மின்னுது பாரு தங்கமே உன்னையும் நடக்க வைப்பாரு தரையெல்லாம் தங்கமா மின்னுது பாரு தங்கமே உன்னையும் நடக்க வைப்பாரு என்ன உன் மேல வச்ச அன்பு எப்போதும் என்ஜாய் பண்ணி பாடு என்ன உன் மேல வச்ச அன்பு எப்போதும் என்ஜாய் பண்ணி பாடு Only one God Jesus is God Heavenly God Jesus is God Only one God Jesus is God Heavenly God Jesus is God டேய் திலீபன், உனக்கு இந்த ஆக்ஷன் சாங் பிடிச்சிருந்துச்சா? எப்பவும் போல சூப்பராக இருந்துச்சுடா. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? சரி. ஆமாம், அடுத்த என்ன ப்ரோக்ராம்? அடுத்து நம்மளுக்கு மெமரி வர்ஸ் படிக்க போகிறோம். சொல்லிக் கொடுக்க யாரா வாடா? நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் முகேஷ் வாரா. அப்படியா? அவனுக்கு கை தட்டி வர வைக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வசனம் பார்த்துடலாமா? நான் சொல்ல சொல்ல என் பின்னாடியே சொல்லணும், சரியா? சரி வாங்க வசனம் பார்க்கும். அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். 1 பேதுரு 4:10. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வசனத்தை இன்னொருக்க படிக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வசனம் பார்த்துடலாமா? நான் சொல்ல சொல்ல என் பின்னாடியே சொல்லணும், சரியா? சரி வாங்க வசனம் பார்க்கும். அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். 1 பேதுரு 4:10. டேய் சூப்பராக வசனம் படிச்சாச்சு. அடுத்த என்ன ப்ரோக்ராம்டா? அடுத்து நம்ம அண்ணமார்கள் வந்து ட்ராமா பண்ண போகிறாங்க. நம்ம பார்க்கலாமா? டேய் எனக்கு ட்ராமானா ரொம்ப பிடிக்கும்டா. வாடா டக்குன்னு போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். லேட்டாக வேறு ஆகிட்டு ஊருக்கு வேறு போகணுமே, பணம் வேறு இருக்குது வீட்டில், என்ன பண்ணலாம்? சரி வேலைக்கார பசங்கிட்ட கொடுத்து விடலாம். தம்பி குமார், தம்பிடா குமார், இவ்வளோ நேரம் ஆகிட்டான். அண்ணா சொல்லுங்கண்ணே. என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணே சும்மா தானே இருந்தேன். நீ சும்மா தான் இருப்ப. சரி பசங்களங்க? பசங்களை தெரிலையாண்ணே, இங்கே தான் இருப்பாங்க. இங்கேட்டு தெரியலையா? சரி நீ பசங்களை கூப்பிட்டு வா. எதுக்குண்ணே? ஒரு விஷயம் இருக்குது, நீ பசங்களை கூப்பிட்டா நான் சொல்கிறேன். சரிண்ணே, கூப்பிட்டு வரேன். சே அவனில் வேற காணோம், இவர் வேற எதுக்கு கூப்பிட்டு வர சொன்னாருன்னே தெரில. ஒரே எரிச்சலாக இருக்குது. என்ன சொல்லலாம், அவர் என்ன கேட்பாருன்னு தெரியலையே. சரி சரி நேரம் ஆகிட்டு. தம்பி வந்துட்டியாப்பா? முதலாளி சொல்லுங்கள் முதலாளி. அந்த பசங்களங்க? தெரில முதலாளி, எங்கே போயிருக்காங்கன்னே தெரில முதலாளி. சரிப்பா, நான் வேறு ஒன்றும் இல்லை, நான் அந்த 1 மாதம் வெளியூர் போயிடுவேன். அப்படியா? ஆமாம், ஊருக்கு கிளம்புறேன் இன்றைக்கி சாயந்தரம். அதனால் ஒரு அமௌண்ட் இருக்குது, அது உன்ட்ட கொடுக்கேன். அது 1 மாதம் கழித்து நீ என்ன பண்ணுவே தெரியாது, எனக்கு கண்டிப்பாக கொடுத்துடணும். சரி முதலாளி. சரியா? சரி முதலாளி. என்னப்பா? ஓகே முதலாளி. உனக்கான பங்கு சரியா? இதில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதில் 20,000 இருக்குது தம்பி. சரி முதலாளி. நான் வரும்போதுல நீ அதை எப்படி தெரியுவே எனக்கு அதை தர. சரி முதலாளி. சரியா? சரி முதலாளி. சரி நீ அவங்கள பார்த்தனா சாயந்தரத்துக்குள்ளே எனக்கு வர சொல்லு. சரி முதலாளி. சரிப்பா, சரி போய்ட்டு வா. சரி முதலாளி. நேரம் ஆகிட்டு, இந்த பயலை எங்கே? முதலாளி கூப்பிட்டீங்களாம்ல? ஆமாப்பா, அதுக்கேம்மா இப்படி அடிக்க விடுற மாதிரி வர? அது ஒன்றும் இல்லை முதலாளி, ஒரு வேலை. ஆமாம் ஒரு வேலை தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் இந்த 1 மாதமாக வெளியூர் போக போகிறேன். சரி முதலாளி. சரியா? ஒரு அமௌண்ட் இருக்குது, இது உன்னோட பங்கு. சரியா? இதை பிடி. சரி முதலாளி. இதை வந்து 1 மாதம் கழித்து நான் வந்தோன்னே கேட்பேன், அப்போ நீ எனக்கு தந்தா போதும். சரியா? சரி முதலாளி. அது தட்டி ரொம்ப வெயிட்டாக இருக்கே. அமௌண்ட் இருக்குது, உனக்கு தேவையான அமௌண்ட் இருக்குது. நீ வந்து 1 மாதம் கழித்து என்கிட்ட தந்தா போதும். சரியா? ரைட்டு முதலாளி. தந்துடணும். தந்துடும் முதலாளி. சரி போய்ட்டு வாப்பா. சரி முதலாளி. முதலாளி கூப்பிட்டீங்களா? நான் வந்துட்டியா? என்னப்பா காலையில் கூட போகிற? சரி சரி, நீ வர்றதுக்கே 1 வாரம் ஆயிரும் இழுத்துக்கு. ஆமாம் முதலாளி. சரிப்பா, வேற ஒன்றும் இல்லை. சரி முதலாளி. 2 பேர்கிட்ட சொன்னது தான் உனக்கும். இதை எப்படி?
சொல்லுங்க முதலாளி. நான் ஊருக்கு போயிட்டு வர 1 மாதம் ஆகும். சரி முதலாளி. சரியா? முதலாளி. அதனால இந்த அமௌண்ட் உனக்கு கொடுத்துருக்கேன். முதலாளி. இதை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். என்னனாலுமா? ஆனால் 1 மாதம் கழிச்சு எனக்கு கொடுத்துடணும். முதலாளி ஒரு நிமிஷம் பிடிங்க, மைக் பிடிங்க. ரொம்ப விவரமாக இருப்பானுவோ. இப்போ சொல்ல முதலாளி. பத்திரமா வச்சுக்கோ, இல்லைன்னா என்ன வேணா பண்ணிக்கோ. அப்படியா முதலாளி? ஆமாம், ஆனால் 1 மாதம் கழிச்சு தந்துரு. சரியா? தரணுமா? ஆமாம். சரி முதலாளி. சரி வா, சரி போயிட்டோம். சரி முதலாளி. ச்சே, இவ்வளோ காசு இருக்கு, நிறைய காசு இருக்கே, இதை வச்சு என்ன பண்ண? முதலாளி வேற இவ்வளோ காசு தந்துட்டு போயிட்டாரு. இதை சும்மாவே வச்சிருக்கவும் முடியாது, ஏதாட்டு ஒரு விதத்தில் பயன்படுத்தியே ஆகணும். பெசாட்டி ஒரு கடையை போட்டுற வேண்டியதான். கடையை போட்டுட்டு அதில் வர காசை இன்னும் டெவலப் பண்ண வேண்டியதான். டெவலப் பண்ணிட்டு நம்ம வச்சுக்கிட வேண்டியதான். அந்த காசை பையன் முதலாளிகிட்ட கொடுத்தா போதும். ஸோ கடையை போட்டுற வேண்டியதான். சரி, கடையை போட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க. மீன் மீன் மீன், வாழை மீன் இருக்கு, வஞ்சர மீன் இருக்கு, எல்லா மீன் இருக்கு, சாலை மீன் இருக்கு, சாத்தி மீன் இருக்கு. வாங்க 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 வாங்க. கிலோ 50, கிலோ 50, கிலோ 50. வாங்கம்மா வாங்க. 1 கிலோ வாங்கினா 50 ரூபா, 2 கிலோ வாங்கினா 100 ரூபா. வாங்க வாங்க வாங்க. சுறா மீன் இருக்கு, சுறா மீன் இருக்கு. வாங்க. இந்த காசை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது? நிறைய காசு இருக்குது, ஏதாவது பண்ணணும். நம்ம பேசாமல் வாழைத்தார் போட்டு பெரிய ஆளாயிர வேண்டியதான் இந்த காசை வச்சு. சரி தம்பி, என்ன தூக்குதீங்க? சட்டுன்னு தாரதைக்கு போடுங்க. கேரளா போக வேண்டாமா? என்ன தூக்குதீங்க பாருங்க. அடே அப்பா, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இது இங்கே வச்சுட்டு இது வேற அரைச்சிட்டு கிடக்கு. அக்குளுக்குள்ள போ. என்ன செய்ய? என்னப்பா தோண்டுக்கு பல்லுலாம் பிடிங்கிட்டு வந்துடும் போல. ரைட்டு. முதலாளி வேறு நம்ம நம்பி கொடுத்துருக்காருல. என்ன செய்ய? செலவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அதனால் ஒழிச்சு வச்சுட்டு போயிடும். சரியா? பக்கத்தில் மண் வேறு இருக்குது, நல்லா இருக்குது, அட்டியில் புதைச்சிரும். இல்லை என்ன 2 பேரும் குறுகுறுன்னு பார்க்காங்க நம்மளை, அப்படி பணத்தை பிடிங்கிட்டு போயிடுவாங்களோ? நம்ம எவ்வளோ பெரிய ஆள். சரி ரைட்டு. அப்போ அந்த பணத்தை அந்த மண்ணுக்கெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு போயிடும் பேசாமல். சரி அப்பா, நடக்கவும் முடியல. அப்பா பத்திரமா இரு, நான் நாளைக்கு வருவேன். நம்ம நடந்து போகலையும் 4 வருஷம் ஆயிரும்போ. சார், என்னதான் வெளியூர் இருந்தாலும் நம்ம ஊர் தான்ப்பா நல்லா இருக்கு. சரி, இந்த பையல்கிட்ட காசு கொடுத்தவன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்போம். தம்பி குமார் தம்பியா? ஹலோ. சொல்லுங்க. நீ நேரம் நம்ம வீட்டுக்கு வந்துரு. சரியா? சரி முதலாளி, வரேன் முதலாளி. வரேன் முதலாளி. முதலாளி முதலாளி தம்பி வாப்பா முதலாளி. ஆமாப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் முதலாளி. சரி, நான் கொடுத்தத என்ன எதுவும் பண்ணியா? முதலாளி நீங்க காசு தந்தீங்க. ஆமாப்பா. நீங்க தந்ததை விட நான் டபுள் ஆக்கிட்டேன் முதலாளி. டபுள் ஆக்கிட்டியா? ஆமா முதலாளி. இந்தாங்க வெரி குட், வெரி குட். இந்தாங்க முதலாளி. சரிப்பா, நீ முதலாளிக்கு உண்மையாகவும் அதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பிரோஜனமாக படுத்ததுனால இதில் பாதி ஒன்னோடது. அப்படி முதலாளி? ஆமாம், நீயே வச்சுக்க. ரொம்ப சந்தோஷம் முதலாளி. சரிப்பா. சரி, நன்றி முதலாளி. நன்றி முதலாளி. சரிப்பா. சரி, பெரியார் முதலாளி. ரைட். சரி முதலாளி. என்ன முதலாளி, ஊருக்கு போயிட்டு வந்தாச்சா? வாப்பா. ஆமாப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்கள் கொடுத்த காசில் ஒரு வாழைத்தோட்டம் போட்டேன். நல்ல லாபம் போல? நல்ல லாபம் வந்துக்கிட்டே இருக்கு. இந்தாங்க நீங்கள் கொடுத்தது. சரிப்பா, உங்களுக்கு ஒரு வாழைத்தாரு அனுப்பி விடுறேன். சரிப்பா. சரிப்பா. சரி, வார முதலாளி. சரிடா. இன்னொருத்தனை எங்க? இந்த ஃபைல எங்கே தான் ஆளவே காணுவேன். இருக்கானா எப்படி தெரியலையா? ஒரு வேளை ஓடி போயிருப்பானோ? சரி, பார்ப்போம் கொஞ்ச நேரம். என்ன இந்த ஃபைலை காலையில் வர சொன்னோம், 1 வாரம் ஆக்கிடுவான் போல வீட்டிலேருந்து வர்றதுக்கு. சரி, நான் வாரேன். என்னப்பா மலாலி? வா வா வா. நல்லா இருக்கியா? கூப்பிட்ட மலாலி. மலாலி நல்லா இருக்க மலாலி. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கல மலாலி? சரி, நான் ஒரு அமௌண்ட் கொடுத்துறேன், அது என்ன பண்ணியிருக்கேன்? மலாலி நீ கொடுத்தீங்கல்ல? ஆமா. கொடுத்தோன்னு என்ன செஞ்ச தெரியுமா? என்னையா பண்ண? நான் யோசித்து பார்த்தேன் மலாலி. சரி, செலவு பண்ணவா வேண்டாமா? நீ செலவு பண்ணீங்கல்ல, செலவு பண்ணா என்ன நடக்கும் எனக்கு தெரியும். அதனால நான் என்ன செஞ்சு தெரியுமா? என்ன பண்ண? ஒளி தோண்டி உழைச்சி சொன்னேன். டேய், இதுக்கு முன்னாடி 2 பேர் நான் கொடுத்தேன். அவங்க அதை ரெட்டை தனியாக எங்களுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? அப்படியா மலாலி? நீ என்னப்பா இப்படி முட்டாள்தனமா இருக்க? மலாலி இல்லை மலாலி, நான் பண்ணிடலாம், தொழில் பண்ணிடலாம் மலாலி. ஆனால் எனக்கு நஷ்டமாயிட்டுன்னு என்ன செய்ய மலாலி? அவங்க கொடுக்க முடியாதுல்ல என்னால். அந்த இது அவங்க 2 பேரும் நினச்சாங்கன்னா அவங்க பண்ணியிருக்க முடியுமா? இப்போ பாரு அவங்க எப்படி இருக்காங்க பார்த்தியா? எவ்வளோ நல்லா இருக்காங்க பார்த்தியா? ஆமாம் மலாலி.
அவங்களுக்கு கொடுத்த வேலையை வந்து அவங்க பிரயோஜனப்படுத்தி பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆமாம் முதலாளி. நீ வேஸ்ட் பண்ணிட்டியாடா அப்போ. இப்போ என்ன பண்ண முதலாளி? சரி அதை கொடு. இந்தாங்க முதலாளி. ஏய் உனக்கு கொடுத்ததுக்கு நான் வேற யாருக்கு கொடுத்து அவனாட்டு பிரயோஜனப்படுத்தியிருப்பான். அதுக்கு உனக்கு பணத்தையும் பிரயோஜனமாக பண்ண தெரில, டைமையும் பிரயோஜனம் பண்ண தெரில. என் கண்ணு முன்னாடி நிற்காத ஓடிடுறங்கிட்டு நான் போகிறேன் முதலாளி. குறுக்கில் கொஞ்சம் ஓடிக்கிட்டு. பார்த்தீங்களா குட்டீஸ், நீங்களும் இதே மாதிரி தான் உங்களுடைய தாளந்து திறமையை மூடி வைக்காமல் பயன்படுத்தணும். சரிங்களா? ஏசப்பா கொடுத்ததை மண்ணில் புதைச்சி வைக்காமல் நல்லா பயன்படுத்துங்க. ஓகே, பாய். ஓகே திலீப், நீ ட்ராமா பார்த்தியா? அது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னால. செம்மையாக இருந்துச்சுடா. அதுலேயும் ஒரு ஆள் சப்பானி கேரக்டர் பண்ணியிருந்தார் பத்தியா? ஆமாண்டா, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சரி, அடுத்து என்ன ப்ரோக்ராம்டா? அடுத்து நம்ம ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஹலோ குட்டீஸ், ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்கலாமா? ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் ஒரு லெசன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹேமர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஹேமர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? டங் அப்படின்னு அடிக்க யூஸ் பண்ணுவாங்க, அப்படி தானே? ஓகே, நெக்ஸ்ட்டு சிசர். ஓகேவா? சிசர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? பேப்பர் வெட்டுறதுக்கு, கிளாத் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது என்னது தெரியுதா? நைஃப். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? எதுவும் வெட்ட முடியலனா இப்படி இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா ஷட்னு வேகமாக வெட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பேனர். இது எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? இது வந்து ஏதாச்சும் போல்டு டைட் வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? இதை வச்சு டைட் வைப்பாங்க. ஓகே, இது என்னன்னு தெரியுதா? இது வந்து டெஸ்டர். இது வந்து எதுவும் கரண்ட் அடிச்சிச்சுன்னா எதுலேயும் கரண்ட் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? டெஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது வந்து கட்டிங் பிளேடு. ஓகேவா? இதை வச்சு டைட் பண்ணலாம், வயர் கட் பண்ணலாம், நிறையா பண்ணலாம். இப்போ நான் எதுக்கு இவ்வளோ இது சொன்னேன்னா, இது எல்லாமே ஒரு டூல். ஓகேவா? ஆனால் ஒன்றுக்கும் ஒரு திறமை இருக்குது. ஹேமருக்கு வந்து எதையும் என்ன பண்ண முடியும்? அடிச்சோன்னே உடஞ்சிரும். ஓகேவா? ஆனால் ஹேமர் பண்ணுற வேலை வந்து சிஸ்ஸரால் பண்ண முடியாது. சிஸ்ஸரை வச்சு கல்லை ஓங்கி அடித்தோன்னா என்ன பண்ணும்? சிஸ்ஸர் தான் உடையும். சிஸ்ஸரை வச்சு என்ன பண்ண முடியும்? பேப்பர், கிளாத் மட்டும்தான் வெட்ட முடியும். ஓகேவா? ஓகே, இதே மாதிரி தான் நைஃபும். இப்போ இந்த ஸ்பேனர் எடுத்துக்கிட்டு நீங்கள் கரண்ட்டு டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த டெஸ்டர் பண்ணுற வேலையை இந்த ஸ்பேனரை வச்சு நீங்கள் கரண்ட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா என்ன பண்ணும்? ஷாக் அடிக்குமா? சூப்பர். அது என்ன பண்ணுன்னா ஷாக் அடிக்கும். புரியுதா குட்டீஸ்? இப்போ வந்து ஒன்றுக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது. குட்டீஸ் பார்த்தீங்களா? இதே போல தான் ஏசப்பாவும் நம்ம எல்லாருக்கும் நிறையா டிஃப்ரெண்ட்டாக விதவிதமாக என்ன பண்ணியிருப்பாங்க? நிறைய டேலண்ட்டாக வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், உங்ககிட்ட உங்கள் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கான்ல அவனுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். ஐயோ அவன் சூப்பராக படிக்கிறான், ஆனால் என்னால் படிக்கவே முடியலையே அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? ஃபீல் பண்ணக்கூடாது. அவன் சூப்பராக பாடுறான்ப்பா, என்னால் பாடவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. உங்களுக்கும் ஏதாச்சும் டேலண்ட் இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணணும்? நீங்கள் ஷைன் ஆகணும். ஓகேவா? உங்களுக்குரிய டேலண்ட்டை கண்டுபிடிங்க. மற்றவங்களுக்கு அது இருக்குது, இது இருக்குது, எனக்கு இது இல்லை அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? வருத்தப்படக்கூடாது. என்ன பண்ண எப்பவுமே உங்களோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சி ஷைன் ஆகணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் லெசன் பிடிச்சிருக்கா? ஓகே குட்டீஸ், அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஜெக்ட் லெசனில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நல்லா பிரோஜனமாக இருந்துச்சா? இப்போ நம்ம என்ன ப்ரோக்ராம் தெரியுமா பார்க்க போகிறோம்? உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு தெரியுமா அது? அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேம் விளையாட போகிறோம். போகலாமா? வாங்க போய் விளையாடலாம். ஹாய் பிள்ளைகளா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இவ்வளோ நேரம் ஆக்ஷன் சாங்கு ட்ராமா பார்த்தீங்களா பார்க்கலையா? பார்த்தீங்களா? சரி, ஓகே. இப்போ அண்ணன் உங்களுக்காண்டி சின்னதாக ஒரு கேம் கொண்டு வரேன். ஓகேவா? கேம் விளாட்லாமா? டீச்சர், கேம் இவங்களும் விளாட வைக்கலாமா? ஓகே. இப்போ அண்ணன் என்ன கேம்னா உங்களுக்கு தெரிஞ்ச கேம் தான். சரியா? ரொம்ப தெரியாத கேம்லாம் இல்லை, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச கேம் தான். ஓகேவா? பண்ணலாமா? விளாடலாமா? ஓகே. இப்போ அந்த கேம் விளாடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு அண்ணன் 5 அண்ணங்க வராங்க. யார்? 5 பசங்க. அவங்க தான் நம்மக்கிட்ட விளாட போகிறாங்க. யாரெல்லாம் காமிங்க பிள்ளைகளா? இந்த 5 அண்ணன் தான் இப்போ விளாட போகிறாங்க. சரிங்களா? இப்போ நான் கேம் என்னன்னு சொல்லிடவா? கேமு கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய். கேம் தெரிஞ்சிருச்சு என்னன்னு? சரியா? அந்த கேம் தான். இப்போது அண்ணன் முருங்கான்னு சொன்னால் என்ன பண்ணணும்? எந்திச்சு நிற்கணும். தம்பி எந்திச்சு நில்லுங்க பார்ப்போம். முருங்கான்னா இதே மாதிரி எந்திரிச்சு நிற்கணும். கத்திரிக்காய்னா இப்படி உட்காரணும். ஓகேவா? பூசணிக்காய்னா டபக்குன்னு உட்காந்துடணும். எப்படி மறுபடியும் சொல்லி காமிக்கிட்டா? முருங்காய்னா என்ன பண்ணணும்?
டப்புன்னு எஞ்சி நிற்கணும் பிரிஸ்கா. என்னப்பா வாலிப பையங்கள தானே எல்லாரும் சின்ன சரியா. அடுத்து கத்திரிக்காய்னு என்ன பண்ணணும்? இப்படியே உட்காரணும். ஓகே. பூசணிக்காய்னா ஓகே. சரி, கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்கள் அங்கேயும் அக்கா கூட சொல்லி விளாட்லாம் சரிங்களா? இப்போ அண்ணங்க ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் தான் ஜட்ஜஸ். யார் யார் எப்படி விளாட்றாங்கன்னு பார்த்துக்கணும் ஓகேவா? யார் அவுட் ஆனாலும் சொல்லிடணும். சரி ரைட், பண்ண ரெடியா? கத்திரிக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், பூசணிக்காய். செம்ம விவரமாக இருக்காங்களே. இப்போ பாருங்க, முருங்கைக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய். இப்போ அவுட்டு. சூப்பர், வெரி குட் வெரி குட். அடுத்து இவங்களுக்கு எதுக்கு நினச்சிங்க? எவ்வளோ நேரம் நிற்க வைப்போம்? ஸ்கூலில் ஞாபகம் இருக்கா? சேர் போட்டு வச்சது சார்லாம். பூசணிக்காய், கத்திரிக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய். இந்த அண்ணா அவுட்டு. நீங்கள் பார்க்கலையா? என்னம்மா கரெக்டாக பாருங்க பாப்பா. இப்போ இவங்க 3 பேத்துக்கு தான் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா? பூசணிக்காய், கத்திரிக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய். அவுட்டு இவரு. இந்த என்ன அவுட்டு. சரி ரைட்டு. பூசணிக்காய், கத்திரிக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய். நீ ஒழுங்கா நில்லுப்பா தம்பி. கத்திரிக்காய். 2 பேருமே அவுட்டு. ரொம்ப யோசிச்சிட்டாங்க. அவுட்டு. 2 பேருமே அவுட்டு. 2 பேருமே அவுட் ஆகிட்டாங்க சரிங்களா? பார்த்தீங்களா பார்க்கலையா? 2 பேருமே யோசிச்சு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவுட்டு ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் விளாடுங்க. அக்காட்ட சொல்லுங்கள், அக்காவும் உங்களை ஆட சொல்லி தருவாங்க சரிங்களா? ஓகேவா? கேம் நல்லா இருந்துச்சா? ஓகே. இதே மாதிரி அடுத்த வாரமும் கேமோட வரேன் சரிங்களா? பாய், டாட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தா எல்லா ப்ரோக்ராமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எல்லா ப்ரோக்ராமும் உங்களுக்கு பிரோஜனமா இருந்துச்சா? சரி, இப்போ ப்ரேயர் பண்ணி முடிச்சிருவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போய் ப்ரேயர் பண்ணி முடிப்போம். ஓகே. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இப்போ நடந்த எல்லா ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படி தானே? இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? டேலண்ட், திறமைங்கிற தலைப்பில் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி தானே? நம்ம ஆப்ஜெக்ட் லெசன் சூப்பராக பார்த்தோம், ட்ராமா பார்த்தோம், சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம் அப்படி தானே? சரி, இன்றைக்கி உள்ள எல்லா ப்ரோக்ராமும் நமக்கு பிரோஜனமாக இருந்துச்சு அப்படி தானே? நம்ம அதுக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்லி தேங்க்யூ சொல்லிடலாமா? எல்லோரும் கண்ணை முடிக்கோங்க, நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேவா? அண்ணன் கூட சேர்ந்து சொல்லுங்கள் ஓகேவா? ஏசப்பா, இன்றைக்கி நடந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்போ நாங்கள் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நீங்கள் எப்பொழுதும் எங்கள் கூடவே இருங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் இங்கே கற்றுக்கிட்டதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் கிருபை எப்பொழுதும் எங்கள் கூடவே இருக்கட்டும். நீங்களே வழிநடத்துங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் ஓகேவா? பாய்.